நீ ஆடாத, வெறும் பாட்டு மட்டும் பாடு பார்க்கலாம். பைத்தியக்காரன் பாண்ண எங்களை பார்த்தா பைத்தியம் போல தெரியுது. யாரா பைத்தியம்? நீ பண்ண பண்ணுங்க. நாங்களா பைத்தியம் மாட்டோம். நாங்க இவங்களை பார்த்தாதான் நல்லா சேர்த்து பச்சைமா விளையாண்டா ஆளுக்கு ஒரு கத்தி ஒண்ணு குத்துட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. யாரு? மாமுனி. இது சேமுனி. இதான் ஜடாமுனி நினைக்கிறேன். இவங்களை பார்த்தா
மாமுடி செமுடி மாதிரி ஆகுது. ஏண்டா போட்டா புச்சி இந்த இடத்துல மாட்டின்னு வச்சுக்க. அந்த கம்பத்திலே மாட்டு. இந்த ஊரு காத்துக்காரமே வராது. முதல்ல அதை செய்யலாம். வெறுப்பா எங்கடா மாமுடி செமுடி மாமுடி செமுடியா நாங்க பார்த்தா பைத்தியக்காரனா தோணுது உனக்கு. அது போல காதல வீதையா பைத்தியம் என்ன பண்ணும்? பைத்தியம் கெல்ல தச்சா கெல்லா தச்சுக்கோ நாங்க. அது போல செய்ய பைத்தியம். ஐயோ அப்படி என்றால் விளக்கம் சொன்னு வந்தவர் யார் என்ற விளக்கம் சொன்னா இப்ப விளக்கமா சொல்ற ஒழுங்கா கேட்டு சொல்லணும். சொல்லியா? சரியா வீல காதலா பாரு தண்ணி அடிக்கணுமா பாரு. டேய் நீங்க போறீங்க அதே எனக்கு சொன்னீங்க பார் என்றால் தெரியுமா? தெரியாதுன்னு சொல்லு. தெரியாதுங்க. பார் என்றால் தெரியாது. தார் என்றால் தெரியும். தார் தானா? பின்னாலுக்கு திரம்பரமா ரோடு போட்டு தாரு. தார் அந்த தார் இல்ல. தூணம் என்ற மூணா தெரியும். நான் மூணாடா சொல்லுங்கிறேன். ஐயோ புவனம் தெரியாதுங்க. புவனம் தெரியாது. அகிலம் அகிலா தெரியும். நான் லவ் பண்ணிக்கிறேன். அகிலாவாடா? டேய் அகிலா நான் சொன்னேன் நான். இல்லங்க அகிலம் தெரியாதுங்க. தெரியாதலாம் குடும்ப மண்டக கேள்வி கேட்டுங்க. முண்டகா மண்டகன கேள்வி கேட்டுங்க. டேய் தெரியாதுங்க. தெரியாது. அப்படி பார் தார் புவனம் அகிலம் இப்படினா அதுதான் இந்த பூமி. இந்த பூமி. ஆம் இந்த பூமிக்கு எத்தனை பேர்கள் உண்டு. அப்படி இருந்தாலும் இந்த பூமியானது 56 நாட்டை அடக்கியது. இந்த 56 நாடு. இந்த நாட்டுக்கு 56 நாட்டுக்கு தலைநகரம் அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரம். அந்த இடைவெளி வேண்டாம். அஸ்தினாபுரம். இது அஸ்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய பேரரசர் சார். எங்க அப்பா திருமண செல்வம் செல்வத்திற்கு அதிபதி என் தந்தை திருநாட்டு மன்னர். அப்பா திருட்டு பையன் மகாராஜா. யாரு திட்டு போயின்ற திருட்டு பையனா சொன்னோம். திருநாட்டு மன்னர் என் தந்தை. அம்மா யாரு?
அம்மா டேய் இப்படி வாடா. டேய் வாடா மாமான்னு கேட்டுக்கிறேன். ரவுடி வேணா டேய். நான் உம்மாடி கட்ட பாடா. ஆமா. உம்மாடி கட்ட பாடா. எப்படா? அப்ப மோத்தா யாரு? ஏய் ஏய் அம்மாவா டேய் என்ன உம்மாடி கட்ட தப்பாகுது, மோத்தானு கேட்டா தப்பாகுது. டேய் ஐயோ. இந்த வார்த்தை தான் ராஜா கிட்ட பயன்படுத்துறியா? சரி அப்ப உங்க அப்பாவுக்கு கொண்டாடி தான் யாரு? சொல்லு. எனக்கு தான் தெரியாதா? உன் அச்சு தப்புன்னு தான் நினைச்சேன். தெரியாது தான் சொல்றீங்க. ஆனா தவளை எதாவது கேட்டோம் வாயால் தான் கேட்கணும். நீ வாய் வந்து சொன்னாங்கறியா? என்ன பண்ற? அப்படி டேய் ஐயோ. கேட்டாயின்னு சொல்லு. சரி வராது விட்டுடு. அம்மா ஆஹா. அம்மா கூட வராது. எனக்கு பிடிக்காத வார்த்தையா சொல்றீங்க. அப்படியே அப்படியே. என்ன வெட்டெடுத்த தாய் டேய். கோத்தாரி அம்மையர் உண்டு. காந்தாம முண்டே. முண்டியா டேய் முண்டை நான் சொன்னாங்க. வேணுங்க. டேய் எத்தனை எங்க வீடே தெரியாது. ஐயா. காந்தாரி அம்மையார் உண்டு உண்டே என்றால் இருக்கின்றார்கள். ஓ உண்டேனா இருக்குதா? அந்த உண்டே இல்லடா. உண்டே போறேன் உங்க அம்மா தாலி அடக்கம். இருக்காது அர்த்தம் டேய் அப்படியே திருநாட்டுல மன்னருக்கு கோத்தாரி அம்மையருக்கு பிறந்த பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் தெரியுமா? ஒன்றா ஐந்தா பத்தா 20 30 40 ஏலமலை விட்டுங்கிறாங்க. ஏலமா விட்டுங்கிறாங்க. சொல்லிக் கொண்டே சென்றால் மேலும் இருக்கின்றதா? எங்க மேலக்குதா? டேய் இன்னும் தொகை இருக்கிறது அர்த்தம். அப்படி பிறந்த பிள்ளைகள் 100 பேரானவர் ஆக மொத்தம் 106 பேர் பிறந்தோம். இந்த 101 தாய்க்கு தலைமகன் சக்கரவர்த்தி திருமகன் என்ன பெயர்? அரவக்கேதனன் நந்தியாவட்டம் மாலை தரித்த நராதிபன். நான் பணக்காரன்டா. பணக்காரன் சொன்னா பைத்தியக்காரன் சொல்றிய? ஐயாம் சொரிங்க. சொல்லுங்க. ஐயாம் சாரிங்க. மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க. தெரியாம யாரு ஃபர்ஸ்ட் கிரான் நினைக்கிறேன். டேய் அப்படி இருந்தாலும் இந்த துரியோதனன் எப்படி வந்துட்டு
டேய், சபையில வந்த நபர் இரண்டு விளக்கம். நாலு அத்திமரகரம் ஆண்டு வரக்கூடிய மன்னன் எங்கள் அண்ணன் துரியோதன மகாராஜன். அவருக்கு தம்பியாக விளங்கக்கூடியவன் டேய் துர்முகனடியான். நீதான் துரமுகனா? துரமுகன மூக்குல ஏடா ஓய்வுங்குது எனக்கு. நீ சொன்ன துர்முகன் வாங்க வாங்க வாங்க. உன்னை பார்த்தா ரொம்ப பிடிக்குதுங்க. டேய், ஐயோ, ரொம்ப உனக்கு பிடிக்கிற அளவுக்கு வராங்கிறான். கோபப்படாத ஆளு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க உன்னை. ஆமா. ஏய், யாரு யார் சொல்றீங்க? என்னதானே சொல்லிங்க டேய் பைத்தியா. என்னதான் சொல்றீங்க? டேய், டேய், அவனை பேசுறாவே நீ பொண்ணு மாதிரி போடு. நாடு நாடு அத்திமரகரம் ஆண்டு வரக்கூடிய மன்னர் மகாராஜா. அவரா? அவரு ஏதாவது போட்டு போயிருப்பேன் நான். டேய், டேய், என்ன பண்ற? அவர்தான் என் தந்தை. ஓ, அவர் தான் உங்க கந்தை. கந்தையாரா? கந்தையாரா அவரு? என்ன தூக்கிட்டு பாக்குறா? தந்தை, டேய். தந்தையா? தந்தை. அவருடைய மகன். அடியேன். யாரு? தெரியா? தெரியல. 32 லட்சம். ரெண்டு பேரும் யாரு? படிக்கிறீங்க. லட்சணம். யாரு? யாரு? நாயாடா கொல்லிடா. டேய். 32 லட்சம் உழுதியவர் அடியேன் லட்சணகுமாரன். என் ஊர்ல ஒரு பேரே வைக்க மாட்டாங்களா? என்னடா நக்கன குமார்னு கூட ஒரு பேரு. லட்சணகுமாரனடா சொன்னேன். இல்ல, இது கூட ஒரு பேரு. டேய் லட்சணகுமாரன். வாழ்க வாழ்க வாழ்க. அப்படியே தம்பிமார்கள், குருவினர்கள், மகன் நம் மகன் இப்ப அளவரப்பட தோய்ந்து இந்த சபையிலே இந்த மன்னவன்
மங்கை பார்வதியினக மான்மயுதரிதை தன்னும் தாமரை கண்ணா உன் அலினை மகனைய கோடி வந்தனம் ஆசீர்வாதம் செல்வமே ஏந்திரனார் அண்ணா தம்பி தம்பி துர்முக வணங்குகின்றே நலமாக வந்திருப்ப ஏந்திரனா மகாராஜா வணக்கங்க ஆசீர் ஆசீர் டேய் ஐயா அப்படியே 5 வயதான அண்ணன் தம்பி 10 வயதான பங்காளி அப்ப மேல போனா பகையாளி அப்படி பங்காளியா இருந்து பகையாளியா மண்டவர்கள் என் சிறிய தந்தை பாண்டவன் புதல்வர்கள் பாண்டவர்கள் ஏன் ஐயோ விளக்கு பவட்டம் என்று காண்டகாவனம் என்று காட்டு வருத்து காட்டை கொடுத்தீங்க காட்டை எடுத்து காட்டை வெட்டி பெரிய நாடாக உருவாக்கி இந்திரன் துணை கொண்டு இந்திரபிரஸ்தம் தேவ இந்திரபிரஸ்தம் என்ற பெரிய நாட்டை உருவாக்கினார்கள் பெரிய நாடாக உருவாக்கினாங்க அந்த நாட்டிலே சும்மா இருந்தால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அவங்க அவன் தந்தை பாண்ட மகாராஜா இறந்து அவன் சொர்க்கம் போறனு சொர்க்கம் போக வேண்டும் என்று பாண்டவர்கள் ராஜசியாக வேள்வின்னு ஒண்ணு பண்ணானுங்க அவங்க சரி எனக்கு லிகித வருவே நானும் சென்று நீங்க சென்றீங்க சென்றினே ஓவிய மரியாதை கிடையாது மரியாதை கொடுக்கறீங்க மன்னவர்கள் என்று வரவேற்பு கிடையாது வரவேற்பு கிடையாது போனால் போகட்டும் என்று போனாவாட்டு ஏகம் 7 நாட்கள் சிறப்பாக நடந்து முடிந்தது நடந்து முடிந்தது அந்த மண்டபத்து நாயக சிட்டுப்பாகலான்னு போகும்போது அடு சுத்தி பார்த்து வரும்போது எங்கும் மாய்கை நிறைந்திருந்தது அவங்க அதிலே மதிமயங்கினே மதி மழங்கி என் மகனமணியாவது வாய்ப்படிக்கப்பட்டது கால் திருக்கினேன் ஒரு மன்னாதி மன்னன் ஒரு ராஜா நான் கீழே விழுந்தனா எழுந்துக்கு தெரியுமா தெரியாதா கண்டிப்பா ஏந்துக்கிறாங்க இப்பவே எழுந்துப்பேன் இப்ப ஏந்துங்க ஆமா இல்ல நாளைக்கு ஏந்து போலாம் இல்ல நாளைக்கு ஏந்து போலாம் இல்ல ஒரு வாரம் பத்தி ஏந்து போலாம் இல்ல ஒரு மாசம் பத்தி கூட ஏந்து போலாம் நீ வச்சுதான் சட்டங்க ஒரு மாசமா நீ வச்சுதான் சட்டங்க ஒரு மாசம் அளவுக்கு வீந்து எத்திலே கடத்துற லக்கு வாச்சு நான் வீந்து போய்க்கிறேன் எதுக்கு காண முடியும் ராஜாவே எல்லாம் ஏந்து போலாங்க அப்படி வீழ்ந்த என்னை மேல் மாடி இருந்து கொண்டு அந்த ஐவரி தேவி அந்த பட்டினா அந்த நாய்க்கு சமமான திரௌபதி என்னை பார்த்து சிரித்தார் சிரித்தவளை சீர்குலைக்க வேண்டும் அப்படி அந்த அர்ச்சுனாபுரம் வந்து சதி ஆலோசனை செய்து விதுரரை விடுத்து ஆண்டவர் லகுவாக அர்ச்சுனாபுரம் வரவழைத்து மாமன் சவணி மாமன் மூலமாக ஆடினேன் சூது
இல்லை. ஐயோ பாண்டவன் தேவியான திரௌபதியை திரௌபதியை தம்பி துச்சாதனை விடுத்து தம்பி துச்சாதனை விட்டு அவள் சிகைபிடி தீர்த்து வர செய்து மணிமாமணியாற்றி அவள் துணிலை விழுந்தியே வஸ்திராபரணம் செய்து அவமானப்படுத்தி 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஞ்ஞாவாச காலம் அளித்து வந்தால் உங்களுக்கு உண்டான நாட்டை திருப்பி தருவேன் தீர்மான பத்திரிகை எழுதி அஸ்வத்தாமயத்தில் அவர்கட்டி ஆண்டவரை வனவாசம் ஓட்டினேன். ஆண்டவர் இப்ப எங்க இருக்காங்க? நாட்டு ஆள்வது யாரு? தொல்லை இல்லாமல் பாண்டவர் இல்லாமல் சந்தோஷமா இந்த 56 நாட்டையும் ஆண்டு வருகின்றேன். வரு என்பது யாருக்குமே கோயில் இருக்குதா? நம் நாட்டு மக்களுக்கு கூட பாத்தியா ஒரு வரை கிடையாது. உனக்கு நீங்க சொல்ல எனக்கு தம்பி அண்ணா உனக்கு ஏதாவது எந்த குறையும் இல்லை. அப்படியா? சந்தோஷம் மகளே. இவனை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. சந்தோஷமா இருக்கிறாரு. ஏன்னா ராஜா விட்டு பிள்ளை ராஜாவா தான் இருக்கணும். ராஜா அவனுக்கு எனக்கு ஒரு வரையில ஒரு என்பது ஆமா ஏன் வாங்க என்னடா ஏன் பாபா அடிக்கு மேல இதுயா பாசண்டா. எல்லாரும் குறை சாட்சி ஆமா எனக்கு என்ன கொண்டு கேட்டியா? குறை இருக்கிறதா? பெருத்த குறை. உனக்கு நான் குறை வைத்து விட்டேனா? ஆமாப்பா. டேய் ஐயோ மண்ணுடைய மகனுக்கு ஏதாவது குறை இருக்குமா? வரை இருக்காது. ஏ சாப்பாடு எல்லாம் கொடுக்கலையா? உனக்கு என்ன வேணும் சொல்லு இப்ப சொல்லு எந்தறா கட்டி முடியுமா கேக்கு முடியுமா முடிச்சுடா எது சொல்ற? பண்ணவா டேய் வர தண்ணி கேளுங்க போமா ஒன்றும் தேவையில்லை. தந்தையே உனக்கு என்ன குறை? அந்த வேலையை நீங்களாக முன் வந்து நடத்தீங்கன்னு நினைத்து நீங்க செய்யற போல தெரியல. அதனால நீயே கேக்குறியா? ஆமா. டேய் மாரியா கல்யாணம் பண்ணல எந்த சேவரி ஏறி குதிக்குமோ அதானே ஐயா டேய் என்ன வேண்டும்? திருமணம். என்னது? கல்யாணம் பண்ணுமா எனக்கு? யாரெல்லாம் கேட்டா தம்மா துணி தேஜி கல்யாணம் தெரியாது யாரு ரெண்டாம் மாட்டான் இப்போ? அவன் ரெண்டாம் மாட்டான் உனக்கு தெரியுமா? தம்மா துணி சின்ன வயசு திருமணம் என்று சொன்னா அது ஒண்ணு தெரியாது நீ தான் சொல்லுங்க என்னது பண்ணானே? கல்யாணம் பண்ணிக்காத கம்பெனி சொல்லு என்னவா ஆளை பார்க்காதே. அவர் வேலை பார்க்கணுமா டேய் நீ எதையும் பார்க்க தேவல. டேய் என்னோட மகன் ஆமா நான் சிறுபிள்ளை என்று நினைத்து வருகின்றேன். வரைக்கும் ஆனா இவனுக்கும் தக்க பருவம் இருக்கு. வந்து விட்டது ஏன்னா காலை பருவம் காலை பருவம் விடலை பருவம் விட்டலை பருவம் பயம் அத காலத்தோடு போய் செய்யணும் சொல்லுவாங்க. ஆமா ஐயோ அதையால் ஆகையால் எந்த குழந்தையாவது முன் வந்து அப்பா எனக்கு கல்யாணம் பண்ண கேக்குமா? மானம் தாங்கலையே எனக்கு ஏன்? அப்பா என்ன கல்யாணம் பண்ணிட்டு பாரு ஏன்னா பெண் பிள்ளையா இருந்தா வயதுக்கு வருவாங்க. ஆமா தெரியும் தக்க பருவம் வந்துட்டாங்க வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணுவோம். கல்யாணம் பண்ணுவாங்க ஆனா ஆண் பிள்ளைங்க இது தெரியுமா? தெரியாது ஐயா எப்ப என்ன நடக்குதுன்னு தெரியாது அவங்களா சொன்னாதான் தெரியும். ஆமா ஐயா இவனா வாய் தர சொல்லிட்டான். இதுதான் கண்டு நீ கேட்டு நான் சும்மா இருந்தனா நான் தந்தைக்கான பெத்த அப்பனுக்கு அழகே இல்ல அதனாலே மானம் தாங்கல நீ கேட்ட எங்களுக்கு நான் அதனால செத்துருந்தியா? ஐயா டேய் பொண்ணை பாக்குறீங்க நீ பாக்குற அப்படி நீ சொல்லு பொண்ணு பாக்குறேன் சொல்லு பொண்ணு பாக்குறேன் சொல்லு பிள்ளைகளுக்கு தகுந்த நேரத்தில் திருமணம் செய்வது பெற்றோர் கடமை. தந்தையே அந்த வேலை நான் பாத்துக்கிறேன். நீ சென்று போய் விடு. போ. திருமணக்கான ஏற்பாடு நான் பண்ணிட்டு நான் போத கல்யாணம் பண்ணிக்கோ. ஆகட்டும். போ. போ போ தம்பி அண்ணா ஆகட்டும் அண்ணா. ஐயா ஏய், ஆனா இப்படி கேளுன்னு நான் நினைக்கிறேங்க நானும் எதிர்பார்க்கவில்லை. அப்பா கல்யாணம் பண்ணா இல்லனா இல்லனா எதுனா பண்ணிருந்தா இல்ல இஸ்தின் ஓடி போடுந்தா ஒடி பேப்பர்ல சொல்லாத போச்சாது எந்த அளவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மள ஆமா ஒரு நல்லது பண்ணி வச்சிடணும். தண்ணி வரதுல நம்ம அணை கட்டின குறக்கும் ஏனென்றால் இல்லனா ஊட்டினா உன்னை எந்தெந்த பஞ்சாயத்துல நிக்க வைக்கன்னு தெரியாது. பஞ்சாயத்துல நிக்கணும் என்ன? ஆமாங்க ஏன்னா கை பூச்சி இழுத்து போட்டு வாம் பூச்சி வேலையாதலாம் ஐயோ ஏனென்றால் நாட்டை கவனித்ததை தவிர வீட்டை கவனிக்க மாட்டேன். வீட்டை கவனிக்க மாட்டேது ஒரு மண்ணாகப்பட்ட நாடு வீடு இரண்டும் இரண்டே இருக்குங்க இது சேர கண்ணாக பாவிக்க வேண்டும். பார்க்கணும் அப்படி இருக்க இருக்கு நாட்டை கவனிச்ச எனக்கு வீட்டு கவனிக்க இது கொஞ்ச நேரம் ஆமானா நேரம் இல்லாம போச்சு. இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அவனா கேட்ட பிறகு நல்ல பெண்ணாக பார்த்து பாத்து நல்ல இடமா இருக்கணும். நல்ல இடம் இந்த நாட்டுல நான் தான் பணக்காரன். பணக்காரே ஆனா எனக்கு சமமான பணக்காரன் இல்லைனாலும் ஆமாங்க ஐயா கொஞ்சமாவது மெச்சுற அளவுக்கு ஆ. ஒரு நல்ல இடம் ஒரு நல்ல பெண் வெட்டி பார்த்து என் மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும். முடிச்சுங்க ஐயா இதுக்காக யோசனை சொல்லக்கூடிய ஆள் அதுதான் ஒண்ணு வச்சுக்கிறேன் வச்சுங்கிறியா? மாமா வச்சுக்கிறேன் என் மாமனார் எடுத்து வா.